வெட்டியே செலவு பண்ணுவேன். அப்பா பேச்சு கேட்கவே மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பாட்டு காசை நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்சிருப்பார். ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து அந்த வலிகளும் வேதனையும் தெரியல. அவர் காசை வந்து நான் கண்டபடி செலவு பண்ணியிருக்கேன். வாங்கியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், தேட்டருக்கு போய் செலவு பண்ணியிருக்கேன், குடிச்சு செலவு பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து அந்த உழைப்போட அருமை தெரியல. இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த காசு சம்பாதிக்கும் போது தான் அவரோட கஷ்டங்கள் எனக்கு புரியுது அப்படின்னு. கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாரு அந்த கஷ்டத்தை. நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஒருத்தருடைய கஷ்டத்தை வந்து அலட்சியப்படுத்தி ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோமோ, அதை நம்ம வந்து திரும்ப வாழ்க்கையில் வந்து அடைஞ்சு தானே ஆகணும். அதுதானே வந்து நியதி இன்றைக்கி வாழ்க்கையில். அப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே இன்றைக்கி இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். காசை வந்துட்டு தேவையில்லாமல் நம்மளுடைய ஆசைக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் கெஞ்சி கதறி அழுதோ புரண்டோ நம்ம வந்துட்டு வாங்கி கொண்ட தேவையில்லாமல் வெட்டி செலவு பண்ணுறது. இது வாழ்க்கையில் வந்துட்டு நீ ஒரு நிலைமையில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த காசோடைய அருமை நீ சம்பாதிக்கும் போது தான் தெரியும் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எனக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரியும். நான் வீட்டிலலாம் அமௌண்ட்லாம் அதிகமாக கேட்குறதில்ல. நம்மளுடைய சம்பாத்தியத்தை வச்சு வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு போதுமான வாழ்க்கையை வாழணும். அதுதான் வந்துட்டு நிறைவான வாழ்வு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கான பலனை நீ வாழ்க்கையில் வந்து அடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, அவரே உணர்ந்துட்டார். வாழ்க்கையில் வந்து இவ்வளோ நான் அலட்சியமாக இருந்தேன், கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சிருப்பார், அதெல்லாம் வந்து வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் அதோட அருமை எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. அதுதான் வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு காசை வந்துட்டு அந்த ஒரு மதிப்பு தெரியாமல் அதுக்கான செலவுகளை நம்ம பண்ணுறோமோ, அதை நீ இவ்வளோ சுயமாக உழைச்சி சம்பாதிக்கும் போது அதோட வேர்வை, அதோட உழைப்போட அருமை உனக்கு வந்து புரியும். அதுக்கிடையில் இந்த இதெல்லாம் தெரியாது உனக்கு. நீ ஒரு நிலைமைக்கு வரும்போது உனக்கு அந்த இதோட தெரியும். அந்த வலியோட வேதனை வந்து உனக்கு புரியும். அதுக்கிடையில் இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு உனக்கு சாதாரணமாக தெரியும். அவர் சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு அது ஒரு சாதாரண அமௌண்ட்டு. நீ சம்பாதிக்கும்போது உனக்கு அது பெரிய விஷயமா தெரியும்ல. அதுதான்